இந்த பால் குடிக்கிறா பாருங்கள் கருப்பு குட்டி, அவளுக்கு தாங்க இன்றைக்கி இல்லை நேற்று கருத்தடை பண்ணோம். இவளை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ ஒரு 2 நிமிஷம் போகும். இவளுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்கிறேன். இவள் மகாத்மா காந்தி நகருங்க. இந்த கருப்பு குட்டி பயங்கர ஃப்ரெண்ட்லி. இவள் இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் போய் நம்ம அவேர்னஸ்க்காக இந்த குட்டியை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளைங்க கையில் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நான் இல்லை, எனக்கு சொன்னாங்க, வீடியோவும் இல்லைங்க. அதுக்கடுத்து போன பிப்ரவரி மாதம் நாங்கள் இங்கே ஃப்ரீ கேம்பில் கருத்தடை பண்ணுற கடை தூக்கிட்டு வந்தோம். அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க சாப்பாடு போகிறவங்க வந்தால் கைக்கு வரல, ஓடிட்டா, பிடிக்கவே முடியலைங்க. அடுத்து 1.5 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டா. ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நடந்திருக்கு, பட் இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வந்துட்டா. சரி, ஓகே, ஒரு மாதம் போட்டோம், நம்ம அதுக்கடுத்து கருத்தடை பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அதுக்குரிய நேரம் வந்துருச்சுங்க. அவங்க பக்கத்துலேயே அந்த டஸ்டி பாஸ் கிளினிக் இருக்குது. அங்கேயே சர்ஜரிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஆள் கொஞ்சம் தெளிவானவ, பட்டு ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. ஸோ அவளுக்கு நல்லபடியாக மயக்க மருந்து கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்க திரும்பி போயிட்டு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா 5 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து அவங்க ஏரியாவுக்கு. அந்த கருத்தடை இலவச பண்ண இடத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு 5 கிலோமீட்டர் இருக்கும். 1.5 மாதம் அவள் பயந்துருக்கா, ஓடிருக்கா. பட் இருந்தாலும் அவளுடைய எண்ணம் நம்ம வீட்டுக்கு போகணும், நமக்காண்டி அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்களுக்குமே சும்மா இல்லைங்க, கடந்தெல்லாம் போகல, அப்பப்போ ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ வந்துட்டா பாருங்கள். சரி, ஓகே, இதுக்கு மேலே அவளை குட்டி போட விட்டோம்னா, லாஸ்ட் டைம் போட்ட எல்லா குட்டியும் இறந்து போச்சு. ஸோ இந்த தடவையாவது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருத்தடைக்கு புக் பண்ணியிருந்தோம். ப்ராப்பராக எல்லாம் முடிஞ்சு, காது கட் பண்ணியாச்சு, வேக்சின் போட்டாச்சு, பெல்ட் மாட்டி விட்டுருவாருங்க. அதே மாதிரி போஸ்ட் கேர் அவங்க வீட்டிலே பார்க்குறோம். ஏன்னா அவள் கொஞ்சம் அறிவாளி, எஸ்கேப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வீட்டிலே இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது. அது போக டேப்லெட் கையில் கொடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்க. நேற்று பண்ணதுங்க. இன்றைக்கி நான் அப்டேட் கேட்டேன், நல்லா இருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. அவ்வளோதான், வேறு என்னங்க வேணும். இனி அவள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவள் வாட்டுக்கு லைஃப்லாம் நல்லா சாப்பாடு போட்டு பார்த்துப்பாங்க. சில பிள்ளைங்க நம்மளை ரொம்ப டச் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு பிள்ளைங்க அவள்